சொத்தை அபகரிக்க பார்த்தா மகா. அதை நிரூபிக்க போராடினப்பதான் எங்க அப்பாவை என் கையாலேயே கொல்ல வச்சு சுத்தி எல்லார் முன்னாடி என்னை கெட்டவனாக்கிட்டா. அதே மாதிரி உங்க அப்பாவை நான் அடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அவர் அடிக்க வந்தாரு, நான் அவரை தடுத்தேன். அதையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. இப்ப கூட கதிர் மேக்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகா கிட்ட உங்க குடும்பம் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்காதுன்னு சொல்லித்தான் அந்த கல்யாணத்தை பண்ண நினைச்சேன். ஆனா கடைசியில மேக்னாவே எனக்கு எதிராக பேச வச்சு அங்கேயே என்ன கெட்டவனா நிறுத்திட்டா. எல்லார் கண்ணுக்கும் நான் இப்ப வில்லனா தான் தெரியுறேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னை பத்தின உண்மை தெரியும். எவ்வளோ திட்டம் போட்டாலும் கடைசியில உண்மைதான் ஜெயிக்கும் அஸ்வின். மகா அண்ணி கண்ணுக்கும் மத்தவங்க கண்ணுக்கும் நீங்க கெட்டவரா தெரியலாம், ஆனா ஏன் கண்ணுக்கு நீங்க நல்லவரா தான் தெரியுறீங்க அஸ்வின். அப்போ ஒரு நிமிஷம் நம்மள நம்பலையோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேலை நம்பிட்டா. சரி, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிட்டு கிளம்பலாம். எங்க கிளம்பலாம்? நீங்க எங்க வரீங்க? எங்கன்னா உன்னை டிராப் பண்றதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கேப் புக் பண்ணியே போய்க்கிறேன். நீங்க நைட்டு சரியா தூங்கலன்னு அக்கா சொன்னாங்க. நீங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இல்ல திவ்யா, நான் கூட வந்து உன்னை ப்ளீஸ் அஸ்வின், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நானே போய்க்கிறேன். சரி, நான் உனக்கு கேப் ஆச்சு புக் பண்ணி கொடுக்குறேன். அட்லீஸ்ட் அந்த ஹெல்ப்பாவது பண்றதுக்கு சான்ஸ் கொடு.